தங்கம்ஸ், வெல்கம் டு கதை பூங்கா. இன்றைக்கான கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். வசந்தாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான காட்டில் இன்னைக்கு பொங்கல் திருவிழா. அதனால் பறவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த திருவிழாவை கொண்டாடிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கப்பா எல்லாரும், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம காட்டில் பொங்கல் வைக்கிற போட்டி நடக்க போகுது. 1 மணி நேரம்தான் டைமு. அதுக்குள்ளே யார் சுவையான பொங்கல் செய்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த கார் பரிசாக வழங்கப்படும். போட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருங்க. என்ன காலு, கார் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சோனா வேற ரொம்ப நல்லா சமைப்பா. சோனா தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சோனாவை ஏமாற்றி எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்கணும். இப்படியே மசா நின்றுட்டு இருக்காம உங்கள் மூளையை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்க. நம்ம எப்படி ஜெயிக்கிறது? நம்ம எப்படி கோரி ஜெயிக்க முடியும்? சோனாவுக்கு நல்லா சமைக்க தெரியும்னு இந்த காட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவள் தான் கண்டிப்பாக ஜெயிப்பா. நம்ம தோற்று போயிடுவோம். நான் ஜெயிக்கிறதுக்கு வழி கேட்டால் தோக்கிறத பற்றி பேசுகிறீங்களா? உங்களை போதும் கோரி, வலிக்குது, அடிக்காத. கோரி, ஐடியா வந்துருச்சு. சொல்கிறேன் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் கோரி. நீ என்ன பண்ணுறனா, இப்போது சோனா பொங்கல் வைப்பா. அவள் எப்படி வைக்கிறான்னு நோட் பண்ணி வச்சுக்கோ. அதை இந்த வருஷம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணு. அடுத்த வருஷம் பொங்கலில் நீ அதே மாதிரி செஞ்சு ஜெயிச்சிடலாம். என்ன நான் சொல்கிறது? ஐடியா நல்லா இருக்கா? உங்களுக்கு அடி கொத்தலன்னு நினைக்கிறேன். இருங்க. அம்மா, அந்த காரு ரொம்ப அழகா இருக்கு. நான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். அந்த கார்ல பாட்டெல்லாம் பாடுதம்மா. ரொம்ப அழகா இருக்கு. நீங்க ஜெயிச்சீங்கன்னா நம்ம எல்லாம் அதுல டூர் போகலாம்ல. கண்டிப்பா ஜெயிச்சிருங்கம்மா. நான் ஜெயிச்சிட்டேன்னா என்னோட தங்கத்தை அந்த காரில் கூட்டிகிட்டு போயிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். சோனாவும் மீனுவும் இங்கே இப்படி பேசிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே கோரியோட வீட்டில் கோரி காலுக்கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. நான் சொல்றத நல்லா கவனிங்க. பொங்கல் போட்டி நடக்கும்போது நீங்க சோனா கிட்ட பேசிட்டு இருங்க. நான் யாருக்கும் தெரியாம சோனாவோட வெள்ளத்தை திருடிட்டு வந்துடுறேன். வெள்ளம் போடலைன்னா பொங்கல் சுவையாவே இருக்காது. அப்போ சோனா இந்த போட்டியில தோத்துருவா. எல்லா வெள்ளத்தையும் நம்ம பொங்கல்ல போட்டலாம். அப்போ நம்ம தான் ஜெயிப்போம். கண்டிப்பா அந்த காரு நமக்கு தான். பொங்கல் வைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. எல்லா பறவைகளும் அவங்களோட பொங்கல் வைக்கிறதுக்கான பொருட்களை எடுத்துக்கிட்டு அவங்களோட களத்தில் வந்து நின்றுட்டாங்க. என்னம்மா, எல்லாரும் வந்துட்டிங்களா? பொங்கல் வைக்க ஆரம்பிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை இன்னும் நல்ல வீடியோஸ் கொடுக்க மோட்டிவேட் பண்ணும். எல்லாரும் பொங்கல் வைக்கிறாங்க. பொங்கல் வச்சிட்டு இருக்கும் போது கோரி காலுக்கிட்ட இப்படி சொன்னுச்சு. காலு, இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, போயிட்டு சோனா கிட்ட பேச்சு கொடுங்க. நானே சோனாக்கு தெரியாம அந்த வெள்ளத்தை எடுத்துட்டு வரேன். நடுவில் ஏதாச்சும் சொதப்புனீங்க, நேற்று அடிச்ச அடியை விட பல மடங்கு அடி இன்னைக்கு உங்களுக்கு விழும். போங்க சீக்கிரம். என்ன சோனா, நீ தான் இந்த போட்டியில் ஜெயிப்பேன்னு இவங்க கிட்டலாம் சொன்னா கேட்க மாட்டானுங்க. இப்படியும் நீ தான் ஜெயிக்க போற. அந்த காரை உங்ககிட்டயே கொடுத்துடலாம். எதுக்கு இந்த போட்டியை வச்சுக்கிட்டு? அதுக்கு இந்த பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம்ல. காலு அண்ணா, இப்படிலாம் சொல்லாதீங்க. அப்புறம் நான் கோரி அக்கா கிட்ட சொல்லிடுவேன். கோரி அக்காவும் பொங்கல் நல்லா வைப்பாங்க. அவங்க கூட ஜெயிக்கலாம். கடைசியா பார்த்தா தான் தெரியும். கோரியா? கோரிக்கெல்லாம் பொங்கல் வைக்க தெரியாது சோனா. பொங்கல் வைக்கிற போட்டி வைக்கிறதுக்கு பதிலா பொங்க பானை ஃபுல்லா இருக்கிற பொங்கலை சாப்பிட்ற போட்டி வச்சிருக்கலாம். கோரி 1/2 மணி நேரத்துல அந்த ஃபுல் பானையும் காலி பண்ணிடுவா. சாப்பிட்ற போட்டியில கோரி தான் ஜெயிச்சிருப்பா. அடுத்த டைமு சாப்பிட்ற போட்டி வைக்கணும். என்ன நான் சொல்றது? இப்படின்னு காலு பேசிட்டு இருக்கும் போது கோரி யாருக்கும் தெரியாம சோனாவோட வெள்ளத்தை திருடிட்டு போயிருது. பாவம் சோனா,
இவங்க 2 பேரோட சூழ்ச்சி தெரியாம அப்ராணியா நின்றுட்டு இருக்கு. அட கடவுளே, இங்க வச்சிருந்த வெள்ளத்தை காணுமே. டைம் வேற போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றது? அம்மா, என்னாச்சுமா? ஏன் பதட்டமா இருக்கீங்க? மீனு, இங்க இருந்த வெள்ளத்தை காணோம். நீ எடுத்தியாமா? இல்லம்மா, நான் எடுக்கல. இங்க தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்றது? வெள்ளம் இல்லனா பொங்கல் இனிப்பாவே இருக்காது. அப்படின்னா இந்த போட்டியில நம்ம தோத்துருவோமா? கார்ல போகணும்னு சந்தோஷப்பட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு மீனு அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் சோனா மீனுவை சமாதானப்படுத்தினா. இரு தங்கமே, நான் முயற்சி பண்ணுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் டைம் இருக்கு, ஏதாச்சும் பண்ணலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எல்லாரோட பொங்கலும் பொங்கி வருது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். போட்டியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்தாச்சு. நடுவர் வரிசையா எல்லாரோட பொங்கலையும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. கோரியோட பொங்கலை அவரால் சாப்பிடவே முடியல. திருடிட்டு வந்த எல்லா வெல்லத்தையும் போட்டு கோரி பொங்கல் செஞ்சதுனால அந்த பொங்கல் ரொம்ப திகட்டிருச்சு. அப்புறமா நடுவர் சோனாவோட பொங்கலை சாப்பிட்டு பார்க்குறாரு. சோனாவோட பொங்கல் ரொம்ப சுவையாக இருக்கு. நடுவர் இன்னொரு டைம் வாங்கி சாப்பிட்றாரு. இங்க பாருங்கப்பா, இந்த போட்டியில் ஜெயிச்சது நம்ம சோனாவோட பொங்கல் தான். பொங்கல் ரொம்ப சுவையாக இருக்கு. இந்த மாதிரி சுவையை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு சோனாவுக்கு காரை பரிசாக வழங்குறாங்க. காலுக்கும் ஒண்ணுமே புரியல. நம்ம தான் ஜெயிப்போம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தா சோனா ஜெயிச்சிட்டா. கோரி தான் வச்ச பொங்கலை சாப்பிட்டு பார்க்குது. அப்போதான் கோரிக்கு புரியுது பொங்கல் நல்லாவே இல்லைன்னு. இந்தா கோரி, சோனாவோட பொங்கல் பிரமாதமாக இருக்கு. நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. நானே கடுப்புல இருக்கேன், போயிருங்க. என்ன வெறுப்பேத்துறீங்களா? நான் கஷ்டப்பட்டு பொங்கல் செஞ்சு வச்சிருக்கேன். இதை சாப்பிடாம அங்க எதுக்கு போனீங்க? ஐயோ கோரி, எனக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை இருக்கு. நீ பண்ண பொங்கலை நான் சாப்பிட மாட்டேன். என்ன சொன்னீங்க? இருங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அப்படின்னு சொல்லி கோரி எல்லா பொங்கலையும் காலுக்கு ஊட்டி விடுது. அம்மா, வெள்ளம் இல்லை அப்படின்னா இது இனிப்பாவே வராதுன்னு சொன்னீங்க. அப்ப எப்படிமா இவ்வளவு சுவையா செஞ்சீங்க? அதுவா தங்கமே, நம்ம கிட்ட இருக்க கரும்போட சாறை பொங்கல்ல புழிஞ்சு விட்டேன். கரும்போட சாறுனால பொங்கல் நல்லா சுவையா வந்திருக்கு. அதனால தான் நம்ம ஜெயிச்சோம். சோனாவும் மீனும் அந்த காரில் டூர் போகிறாங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த கதையில் சந்திக்கிறேன்.